ஹே கைஸ், ரோகுடோ பேட் கேர்ள்ஸோட அனிமியோட குட்டி ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எபிசோடில் பார்த்த மாதிரி இது இருக்காது. ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து தான் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்ல போகிறேன். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு மோட்டார் சைக்கிள் போலீஸ் ஆகணும்னு ரொம்பவே ஆசை. அவள் படித்து முடிச்சுட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் போலீஸ் ஆகணும்னு அவள் கனவு. கிராஜுவேஷனில் முடிச்சுட்டு மோட்டார் சைக்கிள் போலீஸ் ஆகலாம்னு அவன் நினைக்கிறா. ஆனால் அது வரை பொறுக்க முடியாதுன்னு இப்போவே வேலையை ஆரம்பிச்சிடறா. அந்த பொண்ணோட பேர் தான் ஆசிமி. இனிமா ஹீரோக்காக ஒரு பைக் எடுத்துகிட்டு வரான். அது பார்த்தா ரவுடி பைக் மாதிரியே இருக்குது. அதை பார்த்து ஹீரோ, இதை நான் ஓட்ட மாட்டேன்ப்பா, இதை பார்த்தா எனக்கு வெக்கமாக இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இன்னும் ஆசையாக கொண்டு வந்த பைக்கை நம்ம வேணான்னு சொன்னால் அவன் கஷ்டப்படுவான்னு, சரி நான் இந்த பைக்கை ஓட்டுறேன்னு அவன் சொல்கிறான். ஆசிமி காலங்காத்தால எந்த ஒரு பைக்கர் கேங்கும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தா, குறுக்கு இந்த கௌஷிக் வருவான்ற மாதிரி ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ஆசிமி வேகமாக பின்னாடியே துரத்திட்டு வரா. அதை பார்த்து ஹீரோ, மண்ணடா பம்பர் கட்ட மண்டியான்னு வேகமாக போகிறான். பிடிச்சாங்கன்னா ஃபைனாக போட்டுருவாங்களேன்னு பயந்துட்டேவும் போகிறான். ஆசிமி ஹீரோ அடிக்க ஹீரோ திரும்பி பார்க்க ஹீரோட சாமிங்கில் அவன் மயங்கிடுறா. அவ ஸ்லோவாக பண்ண ஹீரோ வேகமாக கிளம்பி போயிடுறான். ஆனால் பர்ஸ் விட்டு போயிடுறான். அப்படியெல்லாம் போலீஸ் எடுத்தவொடனே யாரையும் அடிக்க மாட்டாங்க. நீ அவங்க முகத்தையே பார்த்தியான்னு பச்சை சட்டை கேட்குறான். நான் மூஞ்சியெல்லாம் பார்க்கல, எதுக்கு வம்புன்னு இனிமா கட்டி பைக்கை கொடுத்துட்டு வந்துட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். அந்த இடத்துக்கு ஆசிமி வந்து, இது உங்கள் பர்ஸான்னு கேட்க, ஆமாங்க இது ஏன் பர்ஸ் தான், நான் எங்கேயோ விட்டுட்டேன்னு சொல்கிறான் ஹீரோ. எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்கிறான். இந்த மாதிரி ரவுடி பைக் ஓட்டுற ஒரு பையன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இவனை எதுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியலையான்னு நினைக்கிறா. இனிமா ஆல்ட்ரேஷன் பண்ணி பைக் எடுத்துகிட்டு வர. இந்த பைக் யாருதுன்னு ஆசிமி கேட்குறா. இனிமா இது ஹீரோட எதுன்னு சொல்கிறான். ஹீரோவை பார்த்து நீ பைக் ஓட்டாதுன்னு ஆசிமி சொல்கிறா. நம்ம ஹீரோவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது எனக்கு பைக் தேவைப்படுன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஆசிமி அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறா. ஒரு பொண்ணை அள வச்சுட்டோமே ஹீரோவும் ஃபீல் பண்ணுறான். ரெண்டு பேரும் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு பைக் ஆசிமி எடுத்துகிட்டு வரா. ரோகுடோ இந்த பைக்கில் என் கூட வான்னு சொல்லி ஆசிமி கூப்பிட்றா. அதுக்கு பச்சை சட்டை, அவள் கெட்ட பொண்ணுன்றனால தான் உன்னுடைய சாமிக்கு மயங்கி இருக்கா, நீ போகாதுன்னு சொல்கிறான். அதுக்கு என்னால் ஒரு பொண்ணு அழக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். ஆசிமி ஹீரோவை பார்த்து உனக்கு பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் இப்போ தான் லைசன்ஸே வாங்கியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். அப்படின்னா உனக்கு வண்டி ஓட்டுற எண்ணம் கனவுல கூட வரக்கூடாதுன்னு காட்டுத்தனமாக வண்டியை ஓட்டிட்டு போகிற ஆசிமி. இப்போ புரியுதா உனக்கு பைக் ஓட்டுறது எவ்வளோ டேஞ்சரான விஷயம்னு சொல்லி ஆசிமி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ தான் பயங்கரமான ஆளுன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, நான் நடந்தே கூட வீட்டுக்கு போயிடணும்னு சொல்கிறான். உன்னால் நடந்தெல்லாம் போக முடியாது, நம்ம பக்கத்து சிட்டிக்கு வந்துட்டுங்கன்னு சொல்கிறா. என் கூட வா, நானே உன்னை ட்ராப் பண்ணிடணும்னு சொல்கிறா ஆசிமி. மெதுவாக தான் பைக் ஓட்டிட்டு போகிறா. பைக் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த பைக்கர் கேங்கால இது மோசமாகுதுன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு பைக் ஓட்டுறது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் ஆசிமி ஹீரோவை பார்க்க வரா. ஓசுனாட அவளை பார்த்துட்டு நீ யார் புதுசான்னு கேட்க, நான் ரோகுடோவோட பர்சனல் டிரைவர்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு ஆசிமி, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறா. சைட்டில் உட்காருது எங்கன்னு கேட்குறான் ஹீரோ. பயப்படாத, அதான் நான் இருக்கேன்னு அவ சொல்கிறா. நீ இருக்கிறதுனால தான் எனக்கு பயமேன்னு ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பைக்லையும் ஏறி உட்காடுறான். ஆசிமி என்னை பிடிச்சிக்கோன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் வெக்கப்பட்டே பிடிச்சிக்கிறான். உனக்கு ஏன் இந்த ரவுடி பைக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு ஹீரோ ஆசிமியை பார்த்து கேட்க, நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது என்னை ஒரு மோட்டார் சைக்கிள் மேன் தான் காப்பாற்றினாங்க, அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவ சொல்கிறா. எனக்கு மோட்டார் சைக்கிள் போலீஸ் ஆகணும்னு ஆசிமி சொல்கிறா. நாளைக்கு நீங்கள் போகிற இடத்துக்கு என்னால் வர முடியாது, எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால கேர்ஃபுல்லாக நாளைக்கு வண்டி ஓட்டுன்னு ஆசிமி சொல்கிறா. ஹீரோ நடந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து ஃபேக் மோட்டார் சைக்கிள் ஓட்டுற போலீஸை நீ பாத்தியான்னு ஒருத்தன் கேட்குறான். ஃபோட்டோவை காமிக்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோக்கே அவள் ஆசிமி தான்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் போட்டுனுங்கிற ரிங்கை பார்த்துட்டு இவன் ஓனிஷியமா கேங்கில் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான். அந்த போலீஸ் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான். அன்னைக்கு போலீஸாக வந்தது ஆசிமி தானே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். ஓனிஷியமா கேங்கில் சேர்ந்தவன் ஒருத்தன் ஆசிமியை தேடிக்கிட்டு இருக்கான், அவளுக்கு நம்ம உதவி செய்யணும்னு ஹீரோ சொல்கிறான். அவளை தேடி வந்தவனுக்கு டார்க் ப்ளூ முடி இருக்கான்னு இனிமா சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். அப்படின்னா அது ஃபூக்ரோ தான் இனிமா சொல்கிறான். ஓனிஷிமா கேங்கில் அவன் டாப் 3ல இருக்கான்னு சொல்கிறான். ஒரு பைக் சேஸில் போலீஸ் அவனை துரத்திட்டு வரும்போது அந்த போலீஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு இனிமா சொல்கிறான். பைக் ரேஸ்னு வந்து அவன் பேய் மாதிரி ஓட்டுவான்னு இனிமா சொல்கிறான். அப்படின்னா எப்படியாவது ஆசிமியை காப்பாற்றி ஆகணும்னு ஹீரோ சொல்கிறான். அவன் நம்பர் கூட உன் கட்டையில் எப்படி நீ அவளை கண்டுபிடிப்பேன்னு பச்சை சட்டை கேட்குறான். அதுக்கு என் கட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். இது மாதிரி நம்ம ரவுடி பைக்கில் போனாங்கன்னா அவன் நம்மளை தேடி வருவான்னு ஹீரோ சொல்கிறான். சில பேர் ஆசிமி சின்ன வயசில் இருக்கும்போது அவ கட்ட இருந்து காசை திருடுறதுக்கு வரும்போது அங்கிருந்த ஒரு மோட்டார் சைக்கிள் மேன் தான் அவளை காப்பாற்றினாங்க. அதை பார்த்து ஆசிமிக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் அவள் அங்கேயே போகிறா. என்னையும் ஒரே ஒரு முறை பைக்கில் கூட்டிகிட்டு போங்கன்னு ஆசிமி சொல்கிறா. அதே மாதிரி அவரும் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. பைக் ட்ராவல் பண்ணும்போது அந்த தருணம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு அந்த போலீஸ்மேன் சொல்கிறாரு. ஒரு நாள் அந்த டார்க் ப்ளூ மண்டேனால அந்த போலீஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த சமயத்திலிருந்து ரவுடி பைக் கேங்க பார்த்தாவே ஆசிமி சும்மா விட மாட்டேன்னு முடிவெடுக்கிறா. எதனால ரவுடி பைக் கேங்க ஆசிமி வெறுக்கிறான்னு ஃப்ளாஷ்பேக்ல சொல்லிட்டாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி ஆசிமி அங்கே வரா. மோட்டார் சைக்கிள் போலீஸ் ஆகணும்னா இன்னைக்கு அவங்கள விட்டுருன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஆசிமி முடியாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிரும்னு அவ போயிடுறா. நாளைக்கு நடக்கிற பைக் கேங்க தடுக்கிறதுக்கு அந்த பொண்ணு திரும்ப வருவா. அப்போ அவளை பிடிச்சி ஆகணும்னு அந்த டார்க் ப்ளூ மண்டையும் சொல்கிறான். நாளைக்கு ஆசிமிக்கு எப்படியாவது நம்ம உதவி செய்யணும்னு ஹீரோ சொல்கிறான். அதை நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பச்சை கலர் ஷர்ட் கேட்குறான். அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, அந்த ப்ளூ கலர் மண்டையை ஆசிமி கிட்ட பிடிச்சி தரணும்னு ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த பார்ட் முடியுது.